தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ போறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்னோட மனைவி முன்ன மாதிரி நெருக்கமே காட்ட மாட்டேங்கிறாளே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு. அதுக்கான வீடியோ தான் இது. வணக்கம் பாஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீ இன்றி நான் இல்லை, நிழல் கூட துணை இல்லைன்னு ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு சுத்திட்டு இருந்த பல சிங்கங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த லாக்டவுன்ல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா நம்ம ஊர் கணவன்மார்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரகசிய கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல ஆசையா இருந்த விசித்திரா என்னடா இப்படி விஸ்வரூபம் எடுக்கிறா, நைட் நேரத்துல பக்கத்துல போனாலே தலைவலிக்குது, தூக்கம் வருதுன்னு ஏதேதோ சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாளே, ஒருவேளை நம்ம மேல இருக்கிற ரவு குறைஞ்சிருச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா? ஆண்களே, ஓவரா இதை பத்தி யோசிச்சு உங்க பிபி ஏத்திக்காதீங்க. பெண்களுக்கு வரக்கூடிய இந்த திடீர் மாற்றத்துல சில விசித்திரமான அறிவியல் காரணங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவது விஷயம், ஆண்களோட ஆசையும் பெண்களோட ஆசையும் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? ஆண்களோட ஆசை ஒரு லைட் சுவிட்ச் மாதிரி, சுவிட்ச் போட்ட உடனே பல்ப் எரிஞ்சிடும். கை தொட்டாலோ கால் தொட்டாலோ டாப் கியர்ல வண்டி போயிரு, சரிங்களா? ஆனா பெண்களோட ஆசையை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அது பழைய காலத்து ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி, வச்சு போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சூடேறாது, மெதுவா சூடேறி அதுக்கப்புறம் தான் வேலையே செய்யும். பல கணவன்மார்கள் செய்கிற ஒரு தப்பு இருக்கு. அதான் நைட்டு 10 மணி ஆயிட்டாலே வயலை பிடிக்கவே முடியாது, திடீர்னு ரோமியோ ஆயிடலாம். திடீர்னு ரோமியோ ஆகி அன்பை கொட்ட ஆரம்பிச்சுதாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறது கிடையாது. பகல்ல ஃபுல்லா வேலைக்காரி மாதிரி நடத்திருக்கான், துணி துவைக்க வர்றது, பாத்திரம் விளக்க வர்றது, இதெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு வந்து பாசமலை கொட்டினா அந்த பொண்ணுக்கு எரிச்சதான் வரும், மனக்கசப்பு தான் ஏற்படும். ஆசைங்கிறது பெட்ரூம்ல மட்டும் இல்லை, கவனமா புரிஞ்சுக்கணும் பாஸ். அன்னைக்கு காலையில நீங்க போட்டு தர்ற ஒரு சின்ன கப் காப்பியில கூட இருக்கும். அவங்க நல்லா சமைச்சிருப்பாங்க, ஏய் இன்னைக்கு நல்ல நீ செஞ்ச சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுமா, சின்ன சின்ன பாராட்டுகளும் ஒரு அன்பையும் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. நீங்க சொல்ற அந்த பாராட்டுல தான் ஒரு ரகசியமே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா, பெண்களோட உடம்புல இருக்கிற மிக முக்கியமான பாலியல் உறுப்பு எது தெரியுமா? அதை சொன்ன உடனே நம்ம போய் அங்கேயே யோசிக்கிறோம், அது கிடையாது. அவங்க உடம்புலேயே இருக்க முக்கியமான பாலியல் உறுப்பு மூளை தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அவங்க மூளை பகுதியில் அமிக்டலா என்னும் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை அவங்களோட செக்யூரிட்டி கார்டுன்னே சொல்லலாம். இந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அவங்களை சுத்தி எதுவும் ஆபத்து இருக்கா, டென்ஷன் இருக்கா அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது வீட்டில் மாமியார்கிட்ட இருந்த சின்ன சின்ன சலசலப்பு, குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க்கு சொல்லிக் கொடுக்கும் போது இருந்த சின்ன டென்ஷனு, நாளைக்கு ரேஷன் கடையில் லைன்ல நிற்கிறங்கிற கவலை, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தா இந்த செக்யூரிட்டி கார்டு அவங்கள அலர்ட் மோட்லயே வச்சிருக்கும். இந்த நேரத்துல போய் என்னடி விசித்திரான்னு நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு உங்களை ஒரு தீவிரவாதி மாதிரி தான் பார்க்கணும். அதனால இப்ப அந்த மூளையை ரிலாக்ஸ் ஆக்கி நமக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லை அப்படின்னு ஒரு மனநிலை வந்தாதான் அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். அதனால அவங்க மைண்ட்ல இருக்க டென்ஷன் என்கிற ஒரு பேயை ஓட்டணும், சரிங்களா? கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம், இது ரொம்ப சீரியஸான விஷயம், ஆண்கள் ரொம்பவே கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். பெண்களோட உடம்பு மாசம் மாசம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஏறி இறங்கும். அது அவங்க உடம்புல ஏற்படும் ஒரு ஹார்மோன் சேஞ்சுகளால் மாற்றமாகும்.
ஒரு மாசத்துல சில நாட்கள் அவங்களுக்கே தெரியாம அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் என்கிற ஹார்மோன்கள் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க ரொம்ப குஷியாவோ ஆசையாவோ இருப்பாங்க. ஆனா பீரியட்ஸ் வர்றது முதல் நாட்களிலோ அல்லது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமோ அவங்க உடம்புல இந்த ஹார்மோன்ஸ் அப்படியே தலையிலாக மாறும். குறிப்பா தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு இயற்கையாகவே பாலியல் உணர்வு குறைவாக இருக்கும். அந்த நேரத்துல உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது தாம்பத்திய சூழ்நிலை பாசு, என்னடா பகல் முழுக்க குழந்தைய பார்த்துட்டு இருக்கமே, கொஞ்ச நேரம் அவர் வச்சுக்க மாட்டாரா, வச்சுக்கிட்டா நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குற ஒரு தூக்க சுகம் மட்டும்தான். அதை புரிஞ்சுக்காம சண்டை போட்டு இருக்க கூடாது. நீங்க சரி, இப்ப மேட்ரு என்னன்னு புரிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனைக்கான சாவி எங்க இருக்கு? நைட்டு நேரத்துல அவங்க வேணான்னு சொன்னா அது வேணாம் தான், சரிங்களா? அதுக்காக கோவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனக்கவலை தான் உண்டாகும். அதுக்கு பதிலா என்னம்மா உடம்பு எது ரொம்ப சோர்வா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு கை கால் எதுவும் அமைக்க விடவா அப்படின்னு கொஞ்சம் ஆசை பசையா பேசினீங்கன்னா அப்படியே மனசு உருவாங்க. எப்போதுமே ஆண்கள் ஒரே நோக்கத்தோடயே இருக்காதீங்க. சும்மா அப்பப்ப டிவி பார்க்கும்போது ஒரு ஹக் பண்றதோ, சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி போய் ஹக் பண்றது, ஒரு கிஸ் பண்றது, அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல இதெல்லாம் நீங்க செய்யும்போது தான் அவங்ககிட்ட ஒரு ஒரு அன்பு அதிகரிக்கும். முடிஞ்சா வீட்டு வேலைகள்ல உங்களால கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு உதவ பாருங்க. அவங்க உடல் சோர்வு குறைஞ்சாலே படுக்கை அறையில தானா சந்தோஷம். பெண்களோட மனசு ஒரு சாப்ட்வேர் மாதிரி பாசு, அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு முறையா அப்டேட் பண்ணீங்கன்னா சூப்பரா ரன் ஆகும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிராஸ் ஆகிடும். அதனால அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பாருங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். இது போன்ற இல்லற வாழ்க்கையிலோ அல்லது காதல் வாழ்க்கையிலோ சில பிரச்சனைகள் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான தீர்வு கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் இது போன்ற சில விஷயங்களை தெரிந்து கொள்ள JJ Astro Tax சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற தகவலுடன் அடுத்த வீடியோவில் வருவரை நான் உங்கள் அஜித். நன்றி, வணக்கம்.